ஹை மக்களே! உங்களுக்கு கேஸ் வந்து ரீஃபில் வந்து புக் பண்ண முடியலையா? நான் சொல்ற வழியில வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட மொபைல்ல வந்து அ இண்டியன் ஒன் அப்டின்ட்டு ஒரு ஆப் இருக்கு. அதில வந்து டவுன்லோட் பண்ணி, லாகின் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. எப்டின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ நானும் அப்படி தான் வந்து ரீஃபில் வந்து புக் பண்ணேன். எப்டின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அத வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த இண்டியன் ஒன்னுன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த ஆப்ப வந்து உங்களோட கூகுள் பிளேலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணணும். இது வந்து நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கேன். உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குங்களா, அதாவது நீங்க எப்பவுமே கேஸ் புக் பண்றதுக்கு கால் பண்ணி புக் பண்ணுவீங்களா, அந்த ரிஜிஸ்டர் நம்பரை என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து ஓடிபி கொடுத்தீங்க கேட்டீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ண உடனே உங்களோட நேம் வந்து காட்டும். அடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபில் ஆர்டர்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரீஃபில் ஆர்டர்ல போயிட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும். இது வந்து எப்பவுமே பிஸ்னஸ் ஹவர்ஸ்ல பண்ணுங்க. பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆகுது. நான் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் சொன்னேன். இது வரைக்கும் என்னோட ஐடியில ஒன்றும், என்னோட ரிலேஷன் ஒரு ஐடியில ஒன்றும் நான் புக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஒன்ஸ் புக்கிங் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த ரிஜிஸ்டர் நம்பர்ல மெசேஜும் வருது. இதுலயுமே நீங்க வந்து ப்ரீவியஸ் ஆர்டர்ல வந்து உங்க புக்கிங்கை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ தற்சமயம் நீங்க புக்கிங் பண்றதுக்கு இதுதான் மக்களே கொஞ்சம் ஈஸியான வழி. ஏன்னா கால் பண்ணாலும் அந்த புக்கிங் வந்து கன்ஃபர்மேஷன் ஆக மாட்டேங்குது, அந்த காலே போக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வழியை ட்ரை பண்ணி பாருங்க. பிஸ்னஸ் ஹவர்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா புக் ஆகும்.